தற்போதைய அண்மை செய்தி, மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என மத்திய பாஜக அரசை அன்புமணிக்கு கேட்க தைரியம் உள்ளதா என அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். இடஒதுக்கீட்டுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டு அன்புமணி பேசுவாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பதை நடத்த வேண்டும் என கூட்டணியில் குழாவும் மோடி அரசை கேட்கும் அன்புமணிக்கு தைரியம் இருக்கிறதா என்று தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாடு அரசு இடஒதுக்கீடு, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதற்கான பல்வேறு போராட்டங்களை பாமக சார்பில் நடத்தப்பட்டது. இதனை சுட்டிக்காட்டி இதற்கு பதிலளிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு முறையும் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில வன்னிய சமூக மக்களை படைக்காயாய் வைத்து தனது கூட்டணி பேரத்தை வலுப்படுத்த பேர பேசி வரும் ஐயா ராமதாஸ், அவரது தவப்புதல்வன் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது அடுத்த தேர்தலுக்கு ஆயத்தமாக்கி விட்டதாகவும், அதே மறுபடியும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினை அரசியல் சூதில் பயணம் செய்து அவர்களை பகடைக்காயாக வைத்து மீண்டும் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாமக தயாராகிவிட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். பாமகவிற்கு அன்று தொற்று இன்று வரை உழைத்து வரும் ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்தி போன்ற எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருந்தும் அன்புமணி ராமதாஸை அடுத்த தலைவராக்கியது ஏன் என்றும், தலைவர் பதவியில் இருந்த தீரன் எங்கே போனார், ஜி.கே. மணி வகித்த தலைவரி பதவியை எதற்கு பிடுங்கி அன்புமணிக்கு கொடுத்தார் என்ற கேள்வியை ராமதாஸுக்கு வைத்திருக்கிறார். மேற்கொண்டு வன்னி இடஒதுக்கீடு விவகாரத்துல திமுக நிபந்தனையின்றி ஆதரிக்க தயார் என்றாலும் வீரவசனம் பேசுகிறார் அன்புமணி என்றும், அதற்கு முன்பு இடஒதுக்கீட்டுக்காக பாடுபட்ட பல்வேறு நபர்களை மதிக்காத வகையில அன்புமணி ராமதாஸ் பேசி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அன்புமணி ராமதாஸுக்கு உண்மையிலேயே மிகவும் பிற்படுத்த மக்கள் மீது அக்கறை இருக்குமானால் அவர் கை குலுக்கி உறவாடி கொண்டிருக்கும் மத்திய பாஜக அரசை பணிய வைத்து சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பதை உடனடியாக நடத்த செய்ய வேண்டும் என்றும், இதற்கான வலியுறுத்தலை மத்திய அரசிடம் இருந்து கேட்டு பெற வேண்டும் என்றும், இதனை திமுக அரசிடம் கேட்பது முறையற்றது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்களே செய்ய மாட்டார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இதன் அடிப்படையில பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பதை மத்திய அரசிடம் கேட்டு பெற வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை பெற்றிருக்கிறார். அதற்காக தமிழ்நாடு அரசிடம் கேட்பதாக கூறி பாமக மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.